இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி புதினா, கொத்தமல்லி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா தக்காளி வந்து சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையான காயோ நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து மீல் மேக்கரும் ஒரு கைப்பிடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, ஒரு 4-5 வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ நம்ம அரிசியும் இதில் போட்டுக்கலாம். அரிசி நல்லா போட்டு நல்லா கொதிச்சக்கப்புறம் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு டம் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.